கேரள மாநிலம் சிற்றூரில் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் பிறந்த ஸ்வர்ணலதா அவர்கள் இசை மீது கொண்ட ஆர்வத்தால் கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானி போன்றவற்றை சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். 1987இல் திரு MSV அவர்களின் இசையில் நீதிக்கு தண்டனை திரைப்படத்தில் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாடலை பாடியதன் மூலமாய் பின்னணி பாடகியாக அறிமுகமாகி 2010 வரை தென்னிந்திய மொழிகள் உட்பட 10 மொழிகளில் 10,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கிறார். தேசிய விருது, கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். ஸ்வர்ணலதா அவர்கள் தனது இனிமையான குரலில் ஏராளமான பாடல்களை பாடியதன் மூலமாய் நம் நினைவுகளோடு கலந்திருக்கிறார் என்பதில் ஐயமில்லை.